ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கான 2வது வாரம் யூனிட் 1லேருந்து எழுத்துக்களின் பிறப்பு வாங்க பார்க்கலாம். ஆ, ஊ, காப்பா அந்த 4 எழுத்தையும் ஒலித்து பாருங்கள். வாயை திறந்து ஒலித்தாலே ஆ என்னும் எழுத்து ஒலிக்கிறது. ஆ அப்படின்னு சொல்லும்போது வாய் திறக்கிறது. ஊ ஒலிக்கும்போது உதடுகள் குவிகிறது. ஊ சொல்லும்போது உதடு குவிகிறது. பா எழுத்து சொல்லும்போது 2 உதடு ஒட்டி பிறக்குது. பா அப்படின்னு சொல்லும்போது 2 உதடு ஒட்டி பிறக்குது. ஒவ்வொரு எழுத்தும் பிறக்கும்போது இடமும் முயற்சியும் வெவ்வேறாக இருக்குது. சரிங்களா? ரொம்ப ஷார்ட்டாக படிச்சுக்கோங்க. அடுத்து பிறப்பு, இடப்பிறப்பு, முயற்சி பிறப்புன்னு 2 இருக்குது. இடப்பிறப்பு மார்பு, தலை, கழுத்து, மூக்கு. அடுத்து முயற்சி பிறப்பு இதழ், நாக்கு, பல், மேல்வாய். இந்த 2ம் தான் நல்லா எழுதி வச்சு படிச்சுக்கோங்க. ஷார்ட்டாக எழுதி வச்சு படிச்சுக்கோங்க. எழுத்துக்களின் இடப்பிறப்பு. அடுத்து எழுத்துக்களோட இடப்பிறப்பு உயிரெழுத்து 12, கழுத்து. வல்லினம் 6, மார்பு. மெல்லினமும் 6, மூக்கு. இடையினம் 6, கழுத்து. ஆயுத எழுத்து 1, தலை. இந்த 5ம் எழுத்துக்களின் இடப்பிறப்பு. சரிங்களா? எழுதி வச்சு ஷார்ட்டாக எழுதி வச்சு படிங்க. அடுத்து உயிரெழுத்துக்கள் முயற்சி பிறப்பு. சரிங்களா? ஆ வாயை திறந்தால் வரும். ஆன்னு சொல்லி பாருங்கள். அதை சொல்லும்போது நம்ம வாயை திறந்தாலே அது வரும். அடுத்து ஈ, ஏ, ஐ. வாயை திறந்தாலே நாக்கின் அடி நுனி மேல் பல்லை பொருத்தும். ஈ அப்படி சொல்லி பாருங்கள். சொல்லும்போது அந்த இது வரும். அடுத்து ஊ, ஓ, ஔ. இதழ்களை குவிப்பதால் பிறக்குது. ஊ, ஔ. அந்த மாதிரி சொல்லும்போது நம்ம உதடு குவிந்து அந்த எழுத்து பிறக்குது. இதை இது இவ்வளோதான். இதை எழுதி வச்சு ஷார்ட்டாக படிங்க. ஷார்ட்டாக படிச்சுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எழுதி வச்சு ஈஸியாக படிங்க. ஃபுல் பேராவாக அது பண்ணாமல் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நான் சொன்ன மாதிரி பார்த்துட்டே ஒரு நோட் எடுத்து எழுதுங்க. எழுதி ரொம்ப சிம்பிளாக படிங்க. ஓகே, பாய். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கான வீடியோவை பார்க்குறதுக்கு நம்ம